अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. வேதாந்த தேசிகன் என்கிற ஆச்சாரியர் பற்பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளுள்ள எம்பெருமான்களை எல்லாம் துதித்து அற்புதமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார். அதிலேயும் திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான் அவருடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்தவன். திருவகீந்திரபுரத்திலேயே பல வருடங்கள் வேதாந்த தேசிகன் எழுந்தருளியிருந்தார் என்றெல்லாம் கூட சொல்லப்படுகிறது. அவருடைய சரித்திரத்திலே அந்த நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி அங்கே எழுந்தருளியிருந்தபடியினாலே அந்த திவ்யதேசத்து எம்பெருமானை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அவர் அருளி செய்திருக்கிறார். ஒன்று அது தேவநாயக பஞ்சாசத் என்பது ஒன்று 50 ஸ்லோகங்களை கொண்டது. மற்றொரு ஸ்தோத்திரம் அச்சுத சதகம் என்பது. அச்சுதன் என்பது திருவேந்திரபுரத்திலே எழுந்தருளுள்ள எம்பெருமானுடைய மற்றொரு திருநாமம். அச்சுதன் என்னால் அவன் அடியவர்க்கு மெய்யன், அடியவர்களை நழுவ விடாதவன் என்கிற கருத்திலே அந்த திருநாமம் வழங்கப் பெறுகிறது. அப்படிப்பட்ட அவனை குறித்து 100 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை பிராகிருத பாஷையிலே அருளி செய்தார். அதனால் இந்த ஸ்தோத்திரத்திற்கு அச்சுத சதகம் என்றே பெயரிட்டார், அவரே பெயரிட்டார். பிராகிருத பாஷையிலே அமைந்திருந்தாலும் பிராகிருதம் என்கிறது சம்ஸ்கிருதத்தினுடைய சிதைவு போலே இருக்கிறபடியினாலே அதை சம்ஸ்கிருத ஸ்லோகமாக ஆக்கி நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே எம்பெருமானை சரணமடைந்து அந்த எம்பெருமானை தன்னை ரட்சித்தருட வேணும் என்று பலவாறு பிரார்த்தித்து கொள்ளுகிறார். கீழே கூட ஆச்சாரியர்கள் அவர்களை முன்னிட்டாவது, அதாவது ஆச்சாரியர்கள் என்னை உன்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்திருக்கிறார்கள், அவர்களுக்காகவாவது நீ என்னை ஏற்றுக்கொண்டருட வேணும் என்றெல்லாம் விண்ணப்பித்தார். ஆனாலும் இத்தனை நாள் நீர் கைகழியப் போனீரே, நம்மை அறிந்து கொள்ளாமல் இருந்தீரே என்று அவன் கேட்டால் அதற்கு விடை சொல்ல வேண்டும் அல்லவா? அதை இந்த 100வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்றால் அதை ஒரு அழகான உதாரணத்தாலே தெரிவிக்கிறார். நாம் ஸ்லோகத்தை பார்த்தே அந்த அர்த்தத்தை பார்ப்போம். நதசத்ய பக்கணானீத கலித கிராத பிரம நிஜ குமாரமிவ நிருபஹ பவிஷ்யத் யவ்வனவதூம் வரைவ மாம் லபஸ்வ மந்திரி ஜன விஜ்ஞாபிதம். நதசத்ய என்று முதல்ல அவனை அழைக்கிறார். நதசத்ய என்னால் அடியவர்க்கு மெய்யன் என்கிற அர்த்தம்தான். உன்னை வணங்கினவர்களுக்கு மெய்யனாயிருப்பான், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் என்று ஆழ்வார் அருளி செய்தார் அல்லவா? அதனால நதசத்ய என்று சொன்னார். அதுக்கு மேலே ஒரு கதை போல ஒன்று சொல்லுகிறார். தெரிந்த கதை தான் எல்லாருக்கும். அதாவது ஒரு அரசன் அவன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு செல்லுகிறான் தன்னுடைய பரிவாரங்களோடு. அப்பொழுது அவனுடைய சிறிய பிள்ளை மிக வயதிலே மிக மிகச் சிறியவனாக இருக்கிறான். அந்த பிள்ளை நானும் வருகிறேன் என்று கூட புறப்பட்டு வந்து விடுகிறான் இந்த அரசனோடு. ஆனால் தற்செயலாக வேட்டையாடுகின்ற அந்த ஒரு பரபரப்பிலே இந்த பிள்ளை எங்கோ காணாமல் போய் விடுகிறான். எவ்வளவு தேடியும் அந்த காட்டிலே அவன் எங்கோ போய்விட்டான், கிடைக்கவே இல்லை. கடைசியில் அந்த பிள்ளை என்ன ஆகிவிட்டது, அந்த காட்டிலே இருந்த யாரோ ஒரு வேடன்
அவன் அந்த பிள்ளையை பார்த்தான், மிகச்சிறிய குழந்தையாயிருக்கிறானே என்று அவனை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தான். அவனுக்கு என்ன ஏற்படுகிறது? அந்த வேடனுடைய பழக்க வழக்கங்கள் தான் ஏற்படுகிறது. அவனாலே வளர்க்கப்பட்டபடியினாலே இவன் தன்னை ஒரு வேடனாகவே நினைத்து கொண்டுதான் அந்த ராஜகுமாரனும் வளர்கிறான் அவனிடத்தில். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஏதோ காரணமாக அந்த ராஜாவினுடைய மந்திரிகள் வருகிறார்கள். வந்தவர்கள் இந்த சிறுவனை பார்த்தவுடனே, இந்த வேடனாலே வளர்க்கப்பட்டவன், இப்பொழுது அவன் சிறுவன் பருவம் நீங்கி வாலிப பருவத்தை கூட அடைந்திருக்கலாம், ஆனால் அவன் வேடனாகத்தான் இருக்கிறான். இருந்தாலும் அவனுடைய அங்காடையாளங்களை பார்த்தவுடனே இவன் நம்முடைய ராஜாவினுடைய பிள்ளை, ராஜகுமாரன் தான் என்று அவர்கள் தெரிந்து கொண்டு அவனை கொண்டு வந்து ராஜாவினிடத்திலே சொல்லுகிறார்கள். சிறிய வயதிலே தொலைந்து போனானே உன்னுடைய பிள்ளை, அவன் இவன்தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவனோ வேடர்களுடைய பழக்கத்தை தான் கொண்டிருக்கிறான், அங்கேயே வளர்ந்தபடியினாலே. ஆனால் இப்பொழுது மந்திரிமார்களாலே கொண்டு சேர்க்கப்பட்டவுடனே ராஜா என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய தொலைந்து போன பிள்ளை கிடைத்தான் என்று மிகவும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அவனை மறுபடியும் ராஜகுமாரனாக்கி அதற்கு உண்டான சிறப்புகளை எல்லாம் அவனுக்கு சேர்த்து அப்படித்தானே குலாவுவான், கொண்டாடுவான். அதுபோலத்தான் நானும் முதலிலே என்ன ஆகிவிட்டது, உன்னை விட்டு பிரிந்து இந்த உலக வாழ்க்கை என்கிற பெரிய காட்டிலே போய் நான் போய்விட்டேன். அந்த காட்டிலே நான் தவித்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே இருந்தவர்களோடு பழகுபடினாலே எனக்கும் அவர்களுடைய பழக்கமே ஏற்பட்டு உன்னை அறியாமலே இருந்து விட்டேன் எம்பெருமானே. இப்பொழுது மந்திரிமார்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? என்னை எம்பெருமானுடைய புதல்வன் நான் என்று தெரிந்து கொண்டு என்னை கொண்டு வந்து உன்னிடத்திலே சேர்க்கிறார்கள். எனக்கும் உபதேசங்களை பண்ணி என்னை கொண்டு வந்து உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்திருக்கிறார்கள். தொலைந்து போன பிள்ளை கிடைத்தால் எப்படி அரசன் சந்தோஷப்படுவனோ அதுபோல நீயும் உன் கைகழிய போன நான் ஆச்சாரியர்களாலே இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறேன். என்னை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கும் அந்த பெருமைகளை சிறப்புகளை செய்ய வேணும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இந்த உதாரணத்தை சொல்லுகிறார். அதே போல் இன்னொரு உதாரணமும் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னால், யவ்வன பருவம் உள்ள ஒரு பெண்ணானவள், அவள் நம் மணப்பெண்ணாக வருகிற பொழுது அவள் நடுவில் தானே வருகிறாள், ஆரம்பத்திலேயே வருவதில்லை, பிறந்தன்னைக்கே வந்து விடுகிறாளான்னா இளம் பருவத்தில் தான் வருகிறாள். அவளை எப்படி ஒரு மணவாளனானவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அதுபோல நானும் வந்திருக்கிறேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேணும் என்று இப்படியும் ஒரு உதாரணம் சொல்லலாம் என்று இந்த இரண்டு உதாரணங்களையும் இந்த 100வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நதசத்திய பக்கணா நீத கலித கிராத பிரம நிஜகுமாரமிவ நிருபஹா இவ, ஒரு அரசனை போலே அவன் எங்கிருந்து வந்தான் இந்த நிஜகுமாரன் என்னால் பக்கணாநீத, வேடச்சேரியிலிருந்து ஆனீத கொண்டு வரப்பட்ட, வேடர்களிடையிலிருந்து கொண்டு வரப்பட்ட, ஆனால் என்ன கிராத பிரமம், தன்னை ஒரு வேடனாகவே இவன் நினைத்திருக்கின்ற அந்த பிரமம் இருக்கிறதே அது இப்பொழுது போய்விட்டது இவனுக்கு. ஏன்னா போக்கடித்தவர்களார் ஆச்சாரியர்கள் தான். அதாவது அந்த மந்திரிமார்கள் இவனுக்கு அந்த ஒரு மயக்கத்தை போக்கியிருக்கிற, அப்பா நீ உண்மையிலே வேடன் என்று, நீ வேட குலத்திலே பிறந்தவன் என்று, நீ உண்மையிலே அரச குலத்திலே பிறந்தவன் என்று அவனை கொண்டு வந்து சேர்க்கிறார்களாம். கிராத பிரம கலித, அது போக்கடிக்கப்பட்டவனாய் வந்த நிஜகுமாரம் தன்னுடைய பிள்ளையை எப்படி ஒரு அரசன் ஏற்றுக்கொள்வானோ, என்றைக்கோ தொலைந்து போன பிள்ளை இன்றைக்கு நமக்கு கிடைத்தால் நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தானே அந்த அரசன் ஏற்றுக்கொள்வான். அதுபோல அதுவும் யாராலே? மந்திரி ஜன விஜ்ஞாபிதம், மந்திரிமார்களாலே கொண்டு வந்து உன்னிடத்திலே சேர்க்கப்பட்ட அந்த குமாரன், காட்டிலே தொலைந்து போன குமாரனை கொண்டு வந்து சேர்த்தால் எப்படி நீ அந்த அரசன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வானோ அதுபோல இந்த உலக வாழ்க்கையாகிற காட்டிலே, பெருங்காட்டிலே தொலைந்து போன என்னை ஆச்சாரியர்கள் கொண்டு வந்து உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்திருக்கிறார்கள். நீயும் அந்த அரசனைப் போல என்னை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேணும் என்று அது ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கு மேலே இன்னொன்னும் சொல்லுகிறார். பவிஷ்யத் யவ்வனவதும் வரைவ, யவ்வனவது என்று நல்ல யவ்வன பருவமுடைய ஒரு பெண்ணை கொண்டு வந்து அப்படி தாரை வார்த்து கொடுத்தால் எப்படி அந்த மணவாள பிள்ளையானவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அதுபோல மாம்லபஸ்வா, என்னை நீ ஏற்றுக்கொள், என்னை நீ அடைவாயாக என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அவனை எம்பெருமானை பார்த்து, அதாவது மாம் லபஸ்வா என்னால் என்னை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். காட்டிலே தொலைந்து போன பிள்ளையை மீண்டும் அடைந்தால் அரசன் எவ்வளவு மகிழ்வானோ அதுபோல சம்சாரத்திலே தொலைந்து போன நான் ஆச்சாரியர்களாலே உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டால் நீயும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு யவ்வன பருவம் உள்ள பெண்ணை கொண்டு வந்து அவனுடைய தகப்பன்
தாரை வார்த்து கொடுத்தால் மணவாள பிள்ளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறானோ அதுபோல நீயும் என்னை ஏற்றுக்கொள்ள வேணும் என்றெல்லாம் சொல்லி இந்த ஸ்லோகத்திலே அப்படி அந்த எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார். இதற்கு மேலே கடைசியாக ஒரு ஸ்லோகம், அது என்ன, இது பலஸ்ருதி ஸ்லோகம் என்று சொல்லுவார்கள். அதாவது இதை அருளி செய்தவர் யார் என்று தன்னுடைய திருநாமத்தையும் இதிலே பொறித்து, அது நாம் வேதாந்த தேசிகன் அருளி செய்த மற்ற ஸ்தோத்திரங்களிலேயும் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்வார்களுடைய அருளி செயலிலே கூட நம்ம ஆழ்வார் ஒவ்வொரு பதிகத்திலேயும் திருவாய்மொழியிலே 10 பாசுரங்களை அருளி செய்தவர். 11வது பாசுரத்திலே தம்முடைய திருநாமத்தை சொல்லி இன்னார் அருளி செய்த பாசுரம் இது, இன்ன பலனுண்டு என்று சொல்லுகிறாரு. அதுபோல இவரும் இந்த ஸ்தோத்திரத்திற்கு பலன் சொல்லுகிறார். இதி கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வெங்கடேஷ விரச்சிதம் சுபகம் அச்சுதசதகம் சுஹிருதய ஹிருதயேஷு சோபதாம் சமக்ர குணம். இதி இவ்வாறு செய்யப்பட்டது. இந்த ஸ்தோத்திரம் அற்புதமான ஸ்தோத்திரம் செய்யப்பட்டது. இதை செய்தவர் யார் என்னால் கவிதார்க்கிக கேசரி, அதாவது வேதாந்த தேசிகனுக்கு உண்டான தனிப்பட்ட விருது இது. அவர் கவிகேசரி, கவிகளுக்குள்ளே சிங்கம் போன்றவர் என்று அவருக்கு அது ஒரு பெயர். அடுத்தபடி தார்க்கிக கேசரி என்று சொன்னால் தர்க்கவாதம் செய்பவர்களுக்குள்ளே அவருக்கு இணையானவர்கள் யாரும் கிடையாது. அதனால் அதிலேயும் அவர் தார்க்கிக கேசரி என்றால் தர்க்கவாதம் செய்பவர்களுக்குள்ளேயும் அவர் சிறந்த ஒரு சிங்கம் போல இருப்பவர். அது தவிர வேதாந்த ஆச்சாரியா, வேதாந்தாச்சாரியர் என்றும் அவருக்கு ஒரு திருநாமம் உண்டு. அவர் தனியிலே கூட வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தான் சதாகிருதி என்று தானே நாம் அனுசந்தித்து கொண்டு வருகிறோம். ஆக வேதாந்தாச்சாரியர் என்கிற விருது அது ஸ்ரீரங்க நாச்சியாரே அவருக்கு கொடுத்த விருது என்றும் அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி இவ்வளவு பெரியர்கள், அதாவது கவிதார்க்கிக கேசரி என்றும் வேதாந்தாச்சாரியர் என்றும் அவருக்கு திருநாமங்கள் உண்டு. ஆனால் அவருடைய இயற்பெயர் என்னன்னா வெங்கடேஷ விரச்சிதம், வெங்கடேசன் என்பதுதான் அவருடைய சுபாவமான திருநாமம். அவர் திருவேங்கடமுடையானுடைய திருநக்ஷத்திரமான புரட்டாசி திருவோணத்தன்று அவர் அவதரித்தபடியினாலே அவருக்கு அந்த திருவேங்கடமுடையானுடைய திருநாமத்தையே வைத்திருக்கிறார்கள் அவருடைய பெற்றோர்கள். அதனால் வெங்கடேஷ விரச்சிதம், கவிதார்க்கிக கேசரியாய் வேதாந்தாச்சாரியரான வெங்கடேசனாலே விரச்சிதம் இது எழுதப்பட்ட இந்த கிரந்தம். இது இப்படிப்பட்ட கிரந்தம் என்னால் சுபகம் அச்சுத சதகம், சுபகம் மிகவும் இனியதாய் எளியதாய் இருக்கக்கூடியது. அச்சுத சதகம் என்று இந்த சதகத்திற்கு திருநாமமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்படுகிறது. அது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரந்தம் இது. அது என்ன பண்ணும் என்று கேட்டால் இது சமக்ர குணம், சமக்ர குணம் சதகம், அச்சுத சதகம், சிறப்பு மிகுந்ததாய் எல்லா விதமான நற்குணங்களும் நிறைந்திருக்கக்கூடியதாய் நல்ல விஷயங்களும் நிறைந்திருக்கக்கூடியதாய் இருக்கக்கூடிய இந்த அச்சுத சதகம் என்கிற இந்த நூல் இது என்ன சொல்றார், சகிருத ஹிருதயேஷு சோபதாம், நல்ல மனம் படைத்தவர்களுடைய உள்ளங்களிலே இது நன்றாக விளங்கட்டும் என்று தெரிவிக்கிறார். இந்த கடைசி ஸ்லோகமானது அவராலேயே இயற்றப்பட்டது என்று, ஏன்னா பல ஸ்தோத்திரங்களில் அவரே இயற்றியதாக அப்படி சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இது அவராலே இயற்றப்பட்டதா அல்லது வேறு யாராவது எழுதி இதில் அது அப்படியும் சொல்லுவதற்கும் இதில் இடம் இருக்கிறது அல்லவா. இதில் என்னன்னா இந்த எல்லாருடைய நல்லவர்களுடைய ஹிருதயத்திலே நன்றாக விளங்கட்டும் என்று சொன்னதாக இது வேதாந்த தேசிகன் அருளி செய்ததாகவே நாமும் கொண்டு இந்த 100 ஸ்லோகங்கள் அச்சுத சதகம் என்று அந்த அச்சுதனை பற்றி 100 ஸ்லோகங்கள் அருளி செய்தார். 101வது ஸ்லோகத்தில் இதை அருளி செய்த தம்முடைய அந்த முத்திரையையும் பொறித்தல் என்று அப்படி உண்டு. அதையும் இதில் காட்டும் விதமாக இப்படி கவிதார்க்கிக கேசரியாய் வேதாந்தாச்சாரியராய் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வராலே இயற்றப்பட்ட இந்த மிகவும் அழகியதான அச்சுத சதகம் என்கிற ஸ்தோத்திரம், எல்லா விதமான நற்சிறப்புகளும் பொருந்தின இந்த ஸ்தோத்திரமானது சகிருத ஹிருதயேஷு, நல்ல மனம் படைத்தவர்களுடைய உள்ளங்களிலே எப்பொழுதும் விளங்க வேண்டும் என்று இப்படி அருளி செய்து இந்த ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் தலை கட்டுகிறார். தொடர்ந்து அவருடைய மற்றொரு ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானுசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।